ஈஸ்வரி உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப செலியன் வந்துடுறாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, வேலைக்கு போகாம வீட்டுக்கு எதுக்குடா வந்த? பாட்டி, அப்பா தான் வர சொன்னாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அவனே இன்னும் வரல, அதுக்குள்ள உன்னைய அவன் வர சொல்லிட்டானா? செலியன் சொல்றாங்க, அப்பா உடனடியா வான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க பாட்டி, அதனாலதான் மறுக்காம வந்துட்டேன். கோபி வீட்டுக்கு வந்து செலியன் கிட்ட சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு லிங்க்கும் போட்டோவும் அனுப்பி விட்டுருந்தேனே, பாத்தியா செலியா? பார்த்தேன்ப்பா. அப்பா, அவர் பேரு சுதாகர்ப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இங்க ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாங்கப்பா. பாட்டி, சிட்டிலே பெரிய பிசினஸ் மேன் பாட்டி. செலியா, சிட்டில மாத்திரம் இல்லடா, வேர்ல்டுலயே பெரிய பிசினஸ் மேன்டா. உண்மையிலேயே அவரு பெரிய கோடீஸ்வரரா. ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி, எதுக்கு அவரை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இருமா, நான் சொல்றேன். நடந்தது எல்லாத்தையும் கோபி ஈஸ்வரி கிட்டையும் செலியன் கிட்டையும் சொல்றாங்க. செலியன் இத கேட்ட உடனே, என்னால நம்பவே முடியலப்பா. அதுக்கு கோபியும் சொல்றாரு, என்னாலையும் தாண்டா நம்ப முடியல. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடா பெரிய இடமா? கோபி சொல்றாரு, ரொம்ப பெரிய இடமா, கற்பனைக்கே எட்டாதுமா. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து இனியாவ பொண்ணு கேட்க வந்திருக்காங்கன்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ளையோட போட்டோ இருக்காடா? இருக்குமா, ஒரு நிமிஷம். அம்மா பாருமா. ஈஸ்வரி சொல்றாங்க, நம்ம இனியாவுக்கு ஏத்த மாப்பிள்ளையாதான்டா கோபி பிடிச்சிருக்க. கோபி சொல்றாங்க, மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காருமா, அப்பாவோட சேர்ந்து கம்பெனியையும் பாத்துக்கிறாரு, ஒரே பையன்மா. அம்மா செலியா, நம்ம எங்க தேடி போனாலும் இப்படிப்பட்ட வரன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அம்மா. அதனாலதான் உங்க யாருக்கிட்டையும் பேசாம அங்கேயே நான் பேசி முடிச்சிட்டேம்மா. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி சொல்றாங்க, கோபி, நீ சம்மதம் சொல்லாம இருந்தாதான் தப்பு. இந்த விஷயத்த பாக்யா கிட்ட சொல்லுடா. நம்ம என்னமோ கெடுக்க வந்த மாதிரியும், அவ என்னமோ இனியாவ வாழ வைக்க வந்த மாதிரியும் பேசினால, அவகிட்ட சொல்லு. இப்பயாவது நல்லா புரியட்டும்டா. கோபி கேக்குறாரு ஈஸ்வரி கிட்ட, நம்ம பேசினதெல்லாம் ஓகேம்மா, பாக்யா இத ஒத்துப்பாளா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஒத்துக்காம பாக்யா எங்க போயிட போறா? நான் பாக்யா கிட்ட பேசுறேன்டா, நாளைக்கு காலையிலேயே போய் பேசிடலாம் கோபி. ஓகேம்மா. செலியன் சொல்றாரு, அப்பா இனியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாத வயசு, நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறா இனியா. கோபி, பாக்யா கிட்ட நான் பேசிக்கிறேன், இனியா கிட்ட நீ பேசு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சிருவோம். காலையில செலியன் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி செலியனுக்கு போன் பண்றாங்க, உங்க அம்மா இருக்காளாடா அப்படின்னு போன் பண்ணி கேக்குறாங்க. அதுக்கு செலியனும் இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாக்யாவும் எழிலும் பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க. செலியன் கிட்ட பாக்யா கேக்குறாங்க, இன்னைக்கு வீட்ல இருந்து வேலை பார்க்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செலியனும் ஆமான்னு சொல்றாங்க. செலியன் கேக்குறாங்க, அம்மா நீங்க எங்கம்மா போறீங்க? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்ப்பா. அம்மா உங்ககிட்ட நான் பேசணும். என்னப்பா பேசணும்? அம்மா நான் இல்லம்மா, பாட்டியும் அப்பாவும் வருவாங்க பேசுறதுக்கு. செலியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பவே ஈஸ்வரியும் கோபியும் வந்துடுறாங்க. உள்ள வாங்க அத்தன்னு பாக்யா சொல்றாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, இனியாவ மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னியா பாக்யா? ஆமாத்த சொன்னேன். ஏன் பாக்யா, பொம்பளை பிள்ளைய சீக்கிரத்துல கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா பாக்யா? அத்தை, இனியாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அத்தை. என்ன பாக்யா சொல்ற? கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தாளா? எழில் கேக்குறாரு, பாட்டி முடிஞ்சு போன கதைய இப்ப எதுக்கு பாட்டி பேசிக்கிட்டு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அது முடிஞ்சு போன மாதிரி தெரியலப்பா. கோபி நடந்ததெல்லாம் பாக்யா கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, தயவு செய்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாருன்னு எங்களை கேட்டுறாத பாக்யா. இனியா கோபியோட பொண்ணு. இனியாவோட கல்யாணத்தை முடிவு பண்ண கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பாக்யா சொல்றாங்க, அத்தை நான் இப்ப பொறுமையா உங்ககிட்ட சொல்றேன், உரிமையை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா இனியாவோட கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல. அவளுக்கு இன்னும் டைம் இருக்கு, பொறுமையாவே அவ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
கோபி சொல்றாங்க, இனியா டிகிரிய முடிச்சாச்சு, இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. பொண்ணோட வாழ்க்கையில அடுத்து கல்யாணம் தானே, இதுக்கு மேல நாங்க எப்படி பொறுமையா இருக்கிறது? பாக்யா சொல்றாங்க, இனியா நல்லா படிக்கணும், இன்னும் நல்ல வேலைக்கு போகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, படிப்பும் வேலையும் விட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரியும் கோபியும் கோவத்தோட வீட்டை விட்டு போறாங்க. கோபி நடந்ததெல்லாம் இனியா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இனியா சொல்றாங்க, டாடி இப்ப எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இனியா பாக்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, அம்மா அடுத்து படிக்கணும்னா மாஸ்டர்ஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுமான்னு பாக்யா கிட்ட வந்து சொல்றாங்க. எல்லாரும் படிப்பு சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்காங்க. வில்லியன் சொல்றாரு, டாடிக்கு உடம்பு சரியில்லை இனியா, உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் டாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு வீட்டுல. பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த விஷயத்த. ஏன் இனியா டாடி கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க? அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. உன் மேல அப்பா ஏன் இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இனியா கேக்குறாங்க, அண்ணே அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? செலியன் சொல்றாரு, தெரியல இனியா, போய் பார்த்தா தான் தெரியும். பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னா, நான் போயிட்டு வரேம்மா. அண்ணே நானும் கூட வரேன்னு. இனியா நீ எதுக்கு வர்ற? அப்பாவை இன்னமும் கஷ்டப்படுத்துறதுக்கா? ஒன்னும் தேவையில்லை இனியா. ஜெனி சொல்றாங்க, செலியா இனியாவ கூட்டிட்டு போ. இனியா சொல்றாங்க, ப்ளீஸ்னு என்ன கூட்டிட்டு போன. செலியன் சொல்றாரு, சரி வா இனியா. இனியா அம்மா கிட்ட சொல்லிட்டு செலியனோட கிளம்புறாங்க கோபியை பாக்குறதுக்கு. நாளை சந்திப்போம்.